நிச்சயமா இல்லைம்மா. நிச்சயமா இல்லை. இல்லைம்மா, மக்கள் ஆதரவுங்கிறது நிச்சயமா இப்போதைக்கு அதிமுகவுக்கு இல்லை. எடப்பாடியுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அப்படி தான். ஸ்டாலினை பொறுத்தவரை ஓரளவு நல்லபடியாக ஆட்சியை கொண்டு போகிறாரு. அவர் எல்லாத்தையும் மக்கள் ஒரு கொள்கைகளுக்கு பூரா ஒரு காலத்தில் ஒத்துழைச்சார் பிஜேபியோட. அதனால் இப்போ வந்து பிஜேபியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறதுலாம் ஒரு போலித்தான். அதில் எதுவும் நடக்க போகிறதில்ல. அவ்வளோதான். இல்லை, அவர் நிச்சயமாக இப்போ பழனிசாமி தான். பழனிசாமி பன்னீர்செல்வம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அவங்களுடைய பதவி ஆசனம் தான். 2 பேரும் சேர்ந்து கட்சியை அழிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இனிமேல் அதை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும். அதான் உண்மை. அதிமுகவே கொஞ்சம் ஒரு சரியான நிலையில் தன்னுடைய பாதையிலேருந்து விலகி போயிடுச்சு. ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்கும், அதிமுக மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. அதிமுக தன்னுடைய பாதையை விட்டு இப்போ தடமாறி போயிடுச்சு. அதனால் இனிமேல் வர வாய்ப்பு இல்லை. இல்லை, பாஜகவுடைய நிலைமையே அப்படி தானே இருக்குது. இந்த முருகன் மாநாடுன்னு போடுறாங்க. உண்மையான பக்தியில் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. முழுக்க முழுக்க அரசியலுக்காகத்தானே பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே அமலாக்கத்துறையிலேருந்து வருமான வரித்துறையிலேருந்து ஒவ்வொரு அடுத்தவங்களை மிரட்டுறதுக்காகவும் ஒவ்வொரு விஷயங்களும் அரசியலுக்காகவே பார்க்குறாங்க. மக்களை பிரிக்கி பார்க்குறாங்க. மத ரீதியாக, மொழி ரீதியாக பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. இதுவரை அவங்க என்ன நன்மை செஞ்சுருக்காங்க? ஒன்றும் கிடையாது. அதனால் ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க உங்களுக்கு பாஜக மேலே நிச்சயமாக நம்பிக்கை வராது. அதான் உண்மை.